ஒரு திருவிளக்கு பெண்ணாக பாவிக்கப்படுகிறது. அதனால்தான் வீட்டிலே மகாலட்சுமியாக வருகின்ற திருமணமாகி வருகின்ற பெண்ணை மகாலட்சுமி என்று சொல்லுகிறார்கள், திருவிளக்கு ஏற்ற சொல்லுகின்றார்கள். திருவிளக்கினுடைய அடிப்பகுதி பிரம்மனுடைய அம்சம், தண்டுப்பகுதி திருமாலினுடைய அம்சம், முகப்பகுதி சிவனுடைய அம்சம். அதற்கு ஏன் 5 முகங்கள்? ஐம்பூதங்களை உணர்த்துகின்ற வகையில் 5 முகம். சிவபெருமானுக்கு 5 முகம்: தத்புருடம், அகோரம், சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம். 5 முகம். இந்த தத்புருடம் கிழக்கு நோக்கிய முகம், அகோரம் தெற்கு நோக்கிய முகம், சத்யோஜாதம் மேற்கு நோக்கிய முகம், வாமதேவம் வடக்கு நோக்கிய முகம், ஈசானம் மேல் நோக்கிய முகம். அதனால் தான் திருவிலே நாம் ஏற்றுகின்ற அந்த சுடரானது மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே விளக்கினை ஏற்றி வெளியே எறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும். இல்லக விளக்கது இருள் கிடப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே. எது நல்ல விளக்கு? நமசிவாய என்ற வார்த்தை நல்லக விளக்கது நமசிவாய. ஆகையினால விளக்கினை ஏற்றி வெளியே எறிந்தால் நம்முடைய வேதனைகள் மாறும். அதற்காக தான் விளக்கு வழிபாடு. விளக்கு ஏற்றி வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக விளங்கும் என்பதற்காக தான் நமக்கு விளக்கு வழிபாடு என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அப்பர் பேசினார், உடம்பெனும் மனை அகத்துள், உடம்பெனும் மனை அகத்துள் உள்ளம் தகலியாக மடம்படும் நெய் உணர் அட்டி உயிரெனும் திரியாக்கி இடம்படும் ஞானத்தாய் தீயால் நாம் அந்த விளக்கை ஏற்றினால் கடம்பவர் காலை தாதை கடலடி காணலாமே. இந்த உடம்பு அகலாக இருந்து நல்ல உணர்வை நெய்யாக்கி இந்த உயிரை திரியாக்கி இடம்படும் ஞானத்தியால் எரிகொல இருந்து நோக்கில் கடம்பவர் தாதை காலடி காணலாமே. கடம்ப மாலை அணிந்து காலையிலே வீட்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் காணலாம் என்று அப்பர் சுவாமிகள் பேசுகிறார். ஔவையார் சொல்றாரு, சுந்தர சோதி, சுந்தர சோதி துளங்கும் இடத்து மந்திர சக்கரமுமா. ஒரு விளக்கை ஏற்றி அந்த சுந்தர ஜோதி தெரிஞ்சா அந்த இடத்துல சக்கரம் வைத்து வழிகின்ற மந்திரம் பொழிங்க வழிகின்ற அந்த வலிமை இருக்கிறதே, அந்த ஆளுமை இருக்கிறதே, அதற்கான பலன் இருக்கிறதே, அதற்கான புனிதம் இருக்கிறதே, அது கிடைக்கும் என்று ஔவையார் பேசுகிறார் ஒரு திருவிளக்கு வழிபாட்டை பற்றி. திருவிளக்கை ஏற்றினால் என்ன கிடைக்கும் என்றதை வள்ளல் பெருமான் சொல்றார். என்ன சொல்றார் வள்ளல் பெருமான்? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விளக்கு எதுனா இறைவன். அந்த இறைவனை தான் விளக்குல பார்க்கணும், அந்த ஒளியில பார்க்கணும். அதனாலதான் அவர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று அவர் சொன்னார். ஆகையினால் அருள் ஒளி விளங்கிட ஆணவம் எனும் ஒரு இருளற என்னுள்ள தேற்றிய விளக்கே, துன்புறு தத்துவமாய் துரிசெல்லாம் நீக்கி நல் இன்புற என்னுள்ள தேக்கிய விளக்கே. அடுத்தது பார்க்கணும் நீங்க, மயலற மயலற அழியா வாழ்வு, அழியா வாழ்வு மேன்மேலும் இயலுற என்னுள்ள தேற்றிய விளக்கு. இந்த வாழ்க்கை அழிந்து போகக்கூடாது, மேன்மேலும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என் உள்ளத்தை தேற்றிய விளக்கை என்று பேசுகின்ற வள்ளல் பெருமான் பேசுகின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது, அந்த கருத்தை பார்க்கின்ற பொழுது விளக்கினுடைய மகிமை நமக்கு வெளிப்படுகிறது. ஆகையினாலே தூண்டா மணி விளக்காய் துளங்குகின்ற தெய்வம், துரிய தெய்வம், அரிய தெய்வம், பெரிய பெரும் தெய்வம் என்று விளக்கினை
வள்ளலார் பேசுகின்றார். ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் ஜோதியாரே வாரீர், இங்கு வாரீர். வேதியரே இங்கு வாரீர். என்னுடைய ஆபத்து நீக்கி ஒரு தீபத்தை ஏற்றி என் ஆணவம் போக்கினீர் வாரீர் என்று பேசுகிறார். ஆகையினாலே விளக்கை ஏற்றினால் மும்மலங்கள் அகலும், ஆணவம் போகும், ஆபத்து போகும். ஆகையினாலே தான் நமக்கு திருவிளக்கு வழிபாடு. ஆகையினாலே திருவிளக்கினுடைய வழிபாடு என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீங்க எல்லாரும் அந்த திருவிளக்கு